வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. உம் சாயலாக என்னை படைத்தவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். பேரொளியை ஆடையென அணிந்துள்ளவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். அறிவுக்கு எட்டாத திட்டங்களை கொண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். கார்முகிலை உம் காலடியில் கொண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். நெருப்பு மீது ஏறி பறந்து வந்தவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். காரிருளை மூடு திரையாக்கி கொண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். வான மண்டலங்களில் இடியென முழங்கியவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். பூவுலகின் எல்லைகளை வரையறை செய்தவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். வான்வெளியை கூடாரமாக விரித்தவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். காற்றை இறக்கைகளாக கொண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் ஏற்படுத்திய காலங்களுக்காக உம்மை ஆராதிக்கின்றோம். எக்காலத்திலும் முடிவில்லாதவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உமது மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம். தினமும் எனக்கு ஆலோசனை வழங்குவதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம். தினமும் என்னை கரம் பிடித்து வழி நடத்துவதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம். என் கால்கள் கல்லில் மோதாமல் காப்பதற்காக உம்மை ஆராதிக்கின்றோம். வலப்பக்கமும் இடப்பக்கமும் தாங்குபவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். அளவில்லா ஞானமிக்கவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். வல்லமையிலும் நேர்மையிலும் சிறந்தவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். என் உயிரை அழிவினின்று மீட்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். உன்னதரின் வாக்குரைப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். சாவின் பிடியிலிருந்து என்னை மீட்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். அந்தகார சக்தியிலிருந்து என்னை மீட்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். குற்றம் குறைகளில் இருந்து என்னை மீட்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துகளும் நல்வரவேற்புகளும். இயேசுவின் திரு இருதய வணக்க மாதத்தின் இந்த தூய வியாழக்கிழமையில் கெத்சமனி பூங்காவனத்தில் மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயத்தின் அளவற்ற வேதனையையும் அன்பையும் நாம் எளிமையாக சிந்திப்போம். ஒலிவேத் மலை தோட்டத்திலே இயேசு நமக்காக தன்னை முழு பலியாக ஒப்பு கொடுத்த போது அவருடைய திரு இருதயம் தாங்க முடியாத துக்கத்திலே மூழ்கியது. உலகிலுள்ள அனைத்து மனிதர்களின் பாவ மூட்டைகளையும் தன் தோள்களில் சுமந்து கொண்டு பிதாவின் நீதியான கோபத்தின் முன்னிலையில் அவர் முழங்காலிட்டு நின்றார். யூதாசின் துரோக முத்தம், சீடர்கள் தன்னை தனியாக விட்டுவிட்டு ஓடிப்போகும் காட்சி, கொடிய சிலுவை மரணம் ஆகிய அனைத்தையும் தன் ஞான கண்களால் கண்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக தான் இவ்வளவு பாடுகள் பட்டாலும் கோடிக்கணக்கான ஆன்மாக்கள் தன் அன்பை உணராமல் நித்திய நரக ஆக்கினையில் விழப்போகிறார்கள் என்பதை கண்டபோது அவருடைய அன்பு நிறைந்த திரு இருதயத்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த வேதனையினால் உடல் முழுவதும் இரத்த வியர்வை சிந்தி அவர் தரையில்
முகம் குப்புற விழுந்து கதறினார். பாவியாயிருந்தும் நம்மை பிதாவின் கோபத்திலிருந்து தப்புவிக்க மாசற்ற இறைமகன் இவ்வளவு கொடுமையான வேதனையை சகித்தார் என்றால், நாம் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யாமல் உலக இன்பங்களில் மூழ்கி இருப்பது எவ்வளவு பெரிய ஆத்தும ஆபத்து! சோதனை நேரத்திலும் துன்ப வேளைகளிலும் இயேசு, அப்பா தந்தையே, இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று ஜெபித்தார். தொடக்க கால மறை சாட்சிகளைப் போல இரத்தத்தை சிந்தாவிட்டாலும் நம்முடைய அன்றாட சிலுவைகளையும் துன்பங்களையும் இயேசுவின் பாடுகளோடு ஒன்றித்து, ஆண்டவரே, உமது சித்தமே ஆகட்டும் என்று மனப்பூர்வமாய் ஏற்பதே நாம் திரு இருதயத்திற்கு செய்யும் உண்மையான பக்தி. புனித மார்க்ரீட் மரியாளுக்கு காட்சியளித்த இயேசு, நான் பூங்காவனத்தில் பட்ட வேதனையை நீயும் நினைவு கூறும்படி வியாழக்கிழமை நள்ளிரவில் எழுந்து பாவிகளின் மன்னிப்பிற்காக தரையில் விழுந்து 1 மணி நேரம் என்னோடு விழித்திருந்து ஜெபிப்பாயாக என்று கட்டளையிட்டார். மேலும் லியோனார்து என்ற புனித இயேசு சபை குருவின் வழியாக உலகெங்கும் தினமும் சாகின்ற லட்சக்கணக்கான ஆன்மாக்கள் நல் மரணம் அடையவும், மரண அவஸ்தைப்படும் பாவிகள் நரகத்தில் விழாமல் மனம் திரும்பவும் ஜெபிக்கும்படியான உன்னத பக்தியையும் இயேசு நமக்கு தந்துள்ளார். ஆகவே நாமும் நம்முடைய கஷ்டங்கள், ஏமாற்றங்கள் மற்றும் சிலுவைகள் வரும்போது முணுமுணுக்காமல், என் விருப்பம் அல்ல, இயேசுவே உமது விருப்பப்படியே ஆகட்டும் என்று சொல்ல பழகுவோம். இன்று உலகெங்கிலும் மரண படுக்கையில் கிடந்து நரக ஆக்கினையின் விளிம்பில் தவிக்கும் பாவிகளின் ஆன்ம மீட்புக்காகவும் நல் மரணத்திற்காகவும் நம்முடைய ஜெபங்களையும் தியாகங்களையும் ஒப்பு கொடுத்து இப்போது உருக்கமாக மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். வேதனைகளை சகித்த மீட்பரே இயேசுவே, கெத்சமனி பூங்காவனத்தில் எங்களின் பாவ சுமைகளால் இரத்த வியர்வை சிந்தி மரண அவஸ்தைப்பட்ட உமது திரு இருதயத்தின் பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களுக்காக அனுபவித்த அந்த அகோர துக்கங்களை நினைத்து எங்கள் பாவங்களை முழுமையாக வெறுத்து வாழும் நல் மனதை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் வாழ்க்கையில் சோதனைகளும் தாங்க முடியாத துயரங்களும் வரும்போது உமது மாதிரிகையை பின்பற்றி, என் விருப்பம் அல்ல, உமது சித்தமே நிறைவேறட்டும் என்று முழுமையாக எங்களை உம்மிடம் கையளிக்க கற்றுத்தாரும். கருணாம்பர இயேசுவே, ஆத்துமங்களை நேசிக்கிறவரே, தேவரீருடைய ஆராதனைக்குரிய இருதயமானது பூங்காவனத்திலும் சிலுவையிலும் பட்ட மரண துன்ப துயரங்களையும் உம்முடைய மாசில்லாத திரு தாயார் அனுபவித்த வியாகுலங்களையும் பார்த்து இன்றுதானே பூமியில் எங்காவது அவஸ்தைப்பட்டு மரிக்கப் போகிற ஆத்துமங்களை உமது திவ்ய இரத்தத்தால் சுத்திகரித்தருளும். மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, இன்று மரிக்கிற பாவிகளின் பேரில் இரக்கமாயிரும். எங்கள் குடும்பங்களின் காவலரே இயேசுவே, எங்கள் இல்லங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் உமது காயம்பட்ட திரு இருதயத்திற்குள் மறைத்து வைக்கின்றோம். எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் எவ்வித கொடிய நோய்களும் தீண்டாதபடி நல்ல உடல் நலத்தையும் நீண்ட ஆயுளையும் தந்தருளும். திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை செல்வத்திற்காக கண்ணீரோடு ஏங்கி தவிக்கும் தம்பதியரை ஆசீர்வதித்து அவர்களின் இல்லங்களில் மழலை சத்தத்தை கேட்க செய்தருளும். பில்லி சூனியம், ஏவல், செய்வினை போன்ற பொல்லாத அந்தகார வல்லமைகளின் பிடியில் இருந்தும் சாத்தானின் பாவ சாப கட்டுகளில் இருந்தும்
எங்கள் குடும்பங்களுக்கு முழு விடுதலை தந்து உமது பிரசன்னத்தால் எங்களை பாதுகாத்தருளும். ஆண்டவரே, இந்த நாளை நன்மைகளால் நிரப்பும். இன்று நாங்கள் செய்யும் தொழிலையும் உழைப்பையும் பிரயாணங்களையும் ஆசீர்வதியும். பொருளாதார தேவைகளை சந்தித்து ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்து இன்றைய நாள் முழுவதும் உமது தெய்வீக அமைதியையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, எங்களுக்கு துணையாக இரும். இயேசுவின் திரு இருதயமே, எங்களை வழி நடத்தும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனு குலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம். கனிவுமிகும் இயேசுவே, மனு குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கியருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை. மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடமிருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும். ஆண்டவரே, உம்மிடம் இருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கெட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிற வீடு திரும்ப அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டு விட்டவர்கள் மீதும் உம்மிடமிருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையே புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருள் ஒளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்க பெற்ற மக்கள் என ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்கும் என இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்களினங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் 1 கோடி முனை முதல் 1 கோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியே முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ், அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுள்ளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தின் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு
உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவருக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும், சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தினின்றல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பி இருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மை தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகளுடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும்
உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 2. கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 3. நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றிகேடுகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 4வது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 5வது, திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்பத் துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன்.
இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திரு வயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மை தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றுமுறிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக
பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பியிருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றியெறியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நமக்காக இரத்த வியர்வை சிந்திய இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி நாம் ஏறெடுத்த மன்றாட்டுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற முழு நம்பிக்கையோடு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய துன்பங்களை கண்டு நாம் சோர்ந்து போகாமல் அவற்றை இயேசுவின் சிலுவை பாடுகளோடு இணைத்துக் கொள்வோம். நம்முடைய வீண் ஆசைகளை குறைத்து தினமும் மரித்த ஆன்மாக்களுக்காகவும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் ஜெபிக்க தவறிவிடக் கூடாது என்பதை மனதில் நிறுத்துவோம். மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்களின் இறுதி மூச்சு வரை எங்களுக்கு புகலிடமாக இரும். அந்த திவ்ய இருதயத்தின் ஆசீர்வாதம் நம் இல்லங்களில் என்றும் தங்கி நம்மையும் நம் குடும்பத்தையும் நித்திய மோட்ச வாழ்விற்கு அழைத்து செல்வதாக. ஆமீன்.